ஹலோ வீவர், சின்ன மருமகள் டுடே எபிசோட். சேது தமிழ் செல்விக்கிட்ட நான் எப்பவும் கூட தான் இருக்க போகிற தமிழ் செல்வின்றாங்க. ஒரு வாரம் இருந்துட்டு தான் போக போகிறேன், இந்த பாலை குடின்றாங்க. எங்க இல்லை வேண்டாம், இங்கே பாரு, ஃபஸ்ட்டு பாலை குடி, உன்னுடைய உடம்பை தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும், அதை விட்டுட்டு நீ உன்னுடைய உடம்பவே கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறியேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேரிங்காக தமிழ் செல்வியை பார்த்துக்கிறாங்க. அப்புறம் மாப்பிள்ளான்றாங்க. வரமாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வராங்க. சொல்லுங்க மாமா, வாங்க மாப்பிள்ளை, உங்களுக்காக ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் மாமா. இப்போ நான் குடிக்கிறதுல என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டீங்கன்றாங்க. இல்லை, தமிழ் செல்வி கர்ப்பமா இருக்கால, குழந்தை வேற இருக்கு, குழந்தை பிறகு வரைக்கும் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க மாமா. கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும் இல்லை, என்ன மாப்பிள்ள இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சும்மா விட்டு தள்ளுங்கன்றாங்க. இல்லை மாமா, குழந்தை மேலேயே நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால இப்போதைக்கு நான் குடிக்க மாட்டேன், நீங்கள் குடிங்க. மாப்பிள்ள நீங்களே குடிக்காத போது நான் எப்படி மாப்பிள்ள குடிக்கிறது? இல்லை எனக்கு வேண்டான்றாங்க. ஐயோ மாமா, நான் தான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் ஒன்று இல்லை, குடிங்க மாமான்றாங்க. அப்புறமா சேஞ்ச் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள நீ ஊருக்கு போலியா? ஊருக்கா? இது என்ன போலியன்றாங்க. இல்லை, நான் ஒரு வாரம் தமிழ் செல்வி கூட இருக்கிறதுக்காக தான் வந்தேன். அப்படியான்றாங்க. நீங்கள் போயிடுவீங்கன்னு நினச்சேன். என்னமாம்மா என்னை ஊருக்கு துரத்துறதுலேயே குறியா இருக்கீங்க அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இல்லை ஏதாச்சும் வேலை இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு தமிழ் செல்வி கூட இருக்கிறத விட்டு வேற என்ன வேலை? என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, குடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, மாமா தான் குடிச்சிட்டு இருக்காரு, சரி வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ராஜாங்க கால் பண்ணுறாங்க சேதுவுக்கு. அப்பா சொல்லுங்கப்பா, ராஜாங்கம் இருந்துட்டு இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குடா சேதுன்றாங்க. நாளைக்கு வேற ஒரு விஷயத்துக்கு போகணும், வேலை வச்சுமா, நீ இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், வருவியா? அப்பா வரேன்ப்பா, நாளைக்கு காலையில் வேலைன்னா நீ கிளம்புனாதான். சரிப்பா வந்துடுறேன்றாங்க. சேது தமிழ் செல்வி கூட இருக்கலான்னு போனேன், நான் கூப்பிட்றேன்னு தப்பாக எடுத்துக்கல. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் கூட இருக்கிறத விட்டால் வேறு என்னப்பா வேலை, நான் வரேன்பான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா சேது, சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னங்க ஆச்சு, இது மாதிரி அப்பாவுக்கு ஊரில் ஒரு வேலை இருக்காங்க தமிழ் செல்வி, நான் போய் தான் ஆகணும் தமிழ்ன்றாங்க. சரிங்க மாமா, நீ போயிட்டு வாங்க. என்ன மாமா நீங்கள் தூங்கலையா? இன்னும் தூங்கலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள, ஊரில் கொஞ்சம் வேலை இருக்குது, அப்பா கூப்பிட்டு இருக்காங்க. நான் அதான் சொன்னேன் இல்லை, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், பொண்டாட்டி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். சரிங்க மாப்பிள்ள போயிட்டு வாங்கன்றாங்க. சரிங்க மாமா போயிட்டு வரேன், என் தமிழை நல்லா பார்த்துக்கோங்க, காவலையே பட வேண்டாம், தமிழ் செல்வியை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இங்கே கண்மணிக்கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், என்ன விஷயம் சொல்லுன்றாங்க. இல்லைங்க, உங்களுக்கு இது மாதிரி எல்லாம் சொன்னால் கோவம் வரும்னு சொல்லிட்டு மலர் சொன்னாங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்ன உங்களை மேலே இறக்கப்பட்டு நான் பாவப்பட்டு ரொம்ப இது பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன்றாங்க. ஏய், உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா, எதுக்காக தொண்ணு பேசிட்டு இருக்க, இங்கேருந்து கெட் அவுட் அப்படின்றாங்க. இங்கே என்னங்க சொன்னேன், சாரி தானே சொன்னேன், என் முகத்தில் முழிக்காதுன்னு கண்மணி திட்டிட்டு போகிறாங்க. அப்போ ஆறுமுகம், ஐயோ இவங்களை புரிஞ்சிக்கவே முடியல, ரொம்ப வித்தியாசமான ஒருத்தராக இருக்காங்களே, என்ன சொன்னாலும் கோவப்படுறாங்கன்ற மாதிரி ஆறுமுகம் பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல எப்படி நம்ம நினச்சது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு தமிழுடைய அம்மாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீ நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் பண்ணி ஊருக்கு போகலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.